பிரசங்கம் செய்யணும். என்னோட யூனிஃபார்ம் பார்த்தாலே அவ்வளோ அழகா இருக்கும். நான் அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு போனாலே சல்யூட் பண்ணுவாங்க கேப்டன் சொல்லி. அவ்வளோ அழகா இருக்கும் யூனிஃபார்ம். அவ்வளோ ஜனங்கள், அத்தனை ஊழியர்கள், பெண்கள் மத்தியில, வாலிபர்கள் மத்தியில 2 சபை பார்க்குறோம். சோசியல் அது எனக்கு அந்த கம்யூனிட்டி சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல நான் சீனியர் கம்யூனிட்டி ஒர்க், அதாவது நான் போய் அந்த கேஸ் எடுத்துட்டு ஃபைல் பண்ணி அந்த குடும்பங்களுக்கு உதவி செய்து அந்த குடும்பத்துல இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசி இந்த ஜனங்களை கொண்டு வரும் பொழுது 5 பேர் இருந்த சபை 2 மாசத்துல 250 பேர் உள்ள வந்தாங்க. காரியத்தை செஞ்சாரு. அப்படியாக நான் வந்துகிட்டே இருக்கும்போது 7 வருஷம் எனக்கு நட்பருள தெரியாது, வாட்டர் பேப்டிசம் எனக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஸ்தாபனத்துல இந்த 2 காரியம் இல்லை. அதை குறித்து தேவன் என்னோட பேசினாரு. அது இல்லாத இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னோட என்ன பேசல 24 ஹவர்ஸ்ல ரிசைன் லெட்டர் கொடுத்து வெளியே வாங்க சொன்னாரு. அப்புறம் 24 ஹவர்ஸ்ல ரிசைன் லெட்டர் வச்சுட்டு நான் வரும்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவர் நான் என்ன செய்ய போறேன்? ஏன்னா நான் இவ்வளோ ஊழியம் செஞ்சேன். இந்த யூனிஃபார்மை கழட்டி கொடுத்துட்டு வரணும், என்னோட சேலரி என்னோட சம்பளத்தை நான் எடுத்துட்டு வரணும், நான் பிரசவம் பண்றதை விட நான் அந்த ஊழியத்தை எடுத்துட்டு நான் உங்களுக்காக என்ன ஆண்டவர் செய்யறதுன்னு கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட பேச வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் என்ன காமிச்சாருன்னா, ஒரு 5 பேரை காமிச்சு ஒரு வயசான ஒரு இல்லத்தை ஒரு ஆர்ஃபனேஜை காமிச்சு சொன்னாரு. ஆண்டவர்கிட்ட அழுது எனக்கு இந்த ஆர்ஃபனேஜ் தொடங்குறதுக்கு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எனக்கு இதுல அனுபவமும் கிடையாது. இன்னொன்னு எனக்கு ஃபைனான்ஸும் இல்லை, என்னோட ஃபைனான்ஸ் 0. எனக்கு பணம் இல்லை. ஒரு ஆஃபீஸ் செட்டப் பண்ணோம்னா எங்களோட மலேசியா மணி ஒரு 30,000 50,000 இருந்தால் தான் ஒரு ஆஃபீஸ் தொடங்க முடியும். ஆனால் எனக்கு 0. ஆண்டவருக்கு சொன்னால் எனக்கு ஒன்றுமே கிடையாது, நான் எப்படி இந்த ஆர்ஃபனேஜை திறக்க போறேன்? ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை ஒன்னே என்ன சொன்னாருன்னாக்கா, ஒன்னு ஆபிரகாமை போல நான் பட்டணத்தை ஆசீர்வதிப்பேன். அது மட்டும்தான் என்னோட ஆண்டவர் சொன்னாரு. ஸோ நான் அந்த ஆர்ஃபனேஜை திறக்கும் நான் நிறைய கஷ்டப்பட்டேன். என்னோட கேப்டன் என்னை பார்த்தாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. 7 வருஷம் அவங்க ஊழியர் செஞ்சு எல்லா ஊழியத்தையும் நான் வரும்பொழுது அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்போ அவர் சொல்றாரு, எங்க போனாலும் நீ ஆண்டவரோட ஊழியத்தை செஞ்சாலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்லி அனுப்பினாரு. ஏன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். 2006 2006 ஒரு ஆர்ஃபனேஜுக்கு நான் சரியான கஷ்டப்பட்டேன். எல்லாத்துலேயுமே எனக்கு கஷ்டம், பிரச்சனை. ஏன்னா அதை நடத்துறதுக்கு ஃபைனல் சாப்பாடு எல்லாமே கஷ்டம். இப்போ எங்களுக்கு 7 ஆர்ஃபனேஜ் 7 ஹோம் இருக்கு. அதுல 6 வயசானவங்க 1 பிள்ளைங்களோட ஹோமு. அதை கர்த்தர் அதிகமா ஆசீர்வதித்து, ஏன்னா ஒரு இல்லத்துல 50 பேர். அந்த மலாக்கா பட்டணத்திலே எல்லாரும் சொல்லுவாங்க, என்னோட ஹோம் நம்பர் 1. நான் அதான் சொன்னேன், என்னோட நீங்க இருந்து அதை செய்தா அது நம்பர் 1. ஸோ அப்படியாக தேவன் அதை நடத்திக்கிட்டு வர்றாரு. சொன்ன வெளியே வந்த பிறப்பாடு ஒரு சபை சின்னதாக கட்டுறது, இப்போ பெரிய சபை. எங்களோட சபைலாம் பெருசா பாசம் இருக்காரு. ஃபுல்லாக நாக்கடையெல்லாம் போட்டு ஏர்போர்ட்லாம் போட்டுருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி வரும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்கும்போது. ஏன்னா இந்த மாதிரி இடத்துல நீங்கள் கீழே உட்காந்து இதுவே தேவனை குதிச்சு ஆராதிக்கிறீங்க. அது எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வேதனை. ஆனால் அடுத்த தடவை நான் வரும்போது உங்களோட சூழ்நிலைகள் மாறி வரும்பொழுதே எனக்கு மனசு வந்துருச்சு. பார்த்தோன்னே இப்படி அந்த நீங்க இப்படி வைக்கக்கூடாது. இந்த ஜனங்களை உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், பெரிய சபையை நீங்க கொடுக்கணும். நான் அதை தான் ஜெபிச்சேன். நான் எங்க போனோம் தேவன் அந்த இடத்துல நான் காசு சொன்ன மாதிரி நான் பெருமைக்கு சொல்லலை. நான் வெறுமையான பார்க்கிறேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒரு இங்கிலீஷ் கூட தெரியாம வந்தேன். ஆனா அதே ஸ்தாபனத்துல வெள்ளக்காரங்களுக்கு 2 அவர் டிரான்ஸ்லேட் பண்ண வச்சாங்க. இப்போ கூட எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நான் பார்க்காத போலீஸ்காரங்க கிடையாது, நான் பார்க்காத லாயர் கிடையாது, நான் பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது. எல்லாத்துக்கும் சர்வசாதாரண. நான் இந்தியா தேசத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாம் கேட்டாங்க, இந்தியா புரியாது. எங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு, இங்கிலீஷ் பேச தெரியும், யாரோடையும் பேச தெரியாது. நான் இது 5வது தடவையா இந்தியா தேசத்துக்கு வந்திருக்கேன். பயப்படவே மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு தேவன் அந்த எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான்
ஒரு என்னோட பிள்ளைங்களோட ரெப்போர்ட் கார்டு போய் எடுக்கணும்னா ஒரு கிளாஸ் டீச்சர்கிட்ட பேச கூட எனக்கு பயம். அப்படி இருந்த என்னைய தேவன் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாரு. சர்வ சாதாரணமா இடத்துலயே பேசுவோம். வைபியோ பத்திரியோ யாரும் நான் வைக்க மாட்டேன். அந்த அந்த தைரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நான் என்ன சொல்றேன்னா, எனக்கு கொடுத்த தேவன் உங்களுக்கும் கொடுப்பாரு. நம்ம என்னன்னா ஆண்டவரை பிடிச்சிக்கணும். எனக்கு சரியான எதிர்ப்பு. ஏன்னா நான் ஒரு இந்து குடும்பத்திலேருந்து போனதுனால என்னோட சகோதர சகோதரிகள்லாம் என்னை அப்படியே விளக்கிட்டாங்க. யாருமே என் கூட பேச மாட்டாங்க. அவங்களோட ஃபங்க்ஷனு யார் வீட்டில் கல்யாணம் நடந்தாங்க, யார் வீட்டில் எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா யாரும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க, எல்லாமே ஒதுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே எனக்கு என் கூட இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நான் வெளியே சொல்லியிருக்கேன். எல்லாருமே சபைக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் சுவிசேஷத்தை இந்த இயேசு கிறிஸ்து என்னை எப்படி வாழ்க்கையில உயர்த்தி வச்சிருக்காருன்றது மற்றவங்களுக்கு நான் எப்போதுமே சொல்லுவேன். சுற்றி ஒரு பெரிய சின்ன கூட்டமே இருக்கு. ஹோம்லேயே ஒரு 250 300 பேர் இருக்காங்க. சபையில ஒரு 100 பேர் இருக்காங்க. நம்மளை சுற்றி நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க. எப்படி ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாமை ஆசீர்வதித்து போல நான் ஒரு ஆசீர்வதிப்பேன்னு சொன்னது போல அப்புறம் கொஞ்ச நாள் சென்றோன்னா ஆண்டவர் ஒரு பாஸ்டர் மூலியமா எனக்கு 13 வருஷத்துக்கு முன்பாக ஒரு வார்த்தை வந்தது. உங்களை கத்திரியின் குருவானை போல தேவன் பயன்படுத்துவார். அவங்க யாருன்னு எனக்கும் தெரியாது. அவர் கேட்டாரு, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியாது பசங்க. நான் போய் ஒரு புக் அனுப்பி விடுறேன், அவங்க யாருன்னு நீங்க பாருங்க, அவங்கள போல உங்களை பயன்படுத்துவாருன்னு. ஸோ அதுக்கப்புறம் நான் அவங்களை தேடல. ஒரு 6 வருஷம் சென்று என்னோட வாழ்க்கையில பெரிய போராட்டங்கள் வரும் பொழுதுதான் அவங்களை தேடல யாருன்னு. அவங்க ஒரு வல்லமையானவங்க. அவங்க ஒரு ஆராதனையிலே அநேகம் சுகம் அடைவாங்க. அவங்க கையில வச்சு யாருக்கும் இருக்கிறது கிடையாது. கேன்சர் கட்டினா அப்படின்னு சொந்தமாகவே பண்ணுவோம். எழுந்து போடுவாங்க. அவங்க ஆராதிச்சு அப்படி இருந்தாலே கண்ணில் அப்படியே அப்படி பழக்கம். அப்படிப்பட்ட வல்லமையான ஒரு ஊழியக்காரன். அவங்களை போல உங்களை பயன்படுத்துவாரு அப்படின்னு அது எனக்கு அப்பப்போ மைண்ட்ல வந்துருக்கோம். அப்படின்னாக்கா என்னை தேவன் வெளி தேசங்களுக்கு கொண்டு போவாரு. போன ஒரு 6 மாசம் சென்று ஒரு பாஸ்டர் அவர் ஒரு தேசத்துல இருந்து வரும் பொழுது அவர் சொன்னாரு, ஒரு கர்த்தர் அனைத்து தேசங்களுக்கு கொண்டு போகிறாரு. ஒரு மனுஷன் வருவாரு, அவர் மூலியமா அவங்களை கொண்டு போவாருன்னு ஐசேக் வந்தாரு. அவர் ஒரு தடவை வரல, 8வது தடவை வந்தப்பதான் என்கிட்ட பேசுறாரு. நீங்க இந்த மாதிரி பள்ளிப்பள்ளி தேசங்களை கணக்கிறவங்க அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிறது. ஸோ நாங்கள் நாளைக்கு புறப்பட்டு பிரான்ஸுக்கு போகிறோம். கர்த்தர் அங்கே என்ன செய்வாருன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தை, வானமும் பூமியும் மாறலாம், என்னுடைய வார்த்தை ஒருபோதும் மாறலாம். தேவனுடைய வார்த்தை நம்ம கூட மறந்துருக்கலாம், ஆனாலும் தேவன் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது. இதெல்லாம் ஏன் என்னோட ஆண்டவர் பேசி வராருனாக்கா, நான் ஆண்டவருக்காக 100% ஒப்பு கொடுத்தேன். நான் சொல்லுவேன், என்னோட சபை ஜனங்களுக்கும் நான் சொல்லுவேன், 80%, 90%, 99% கூட இல்லை, 99% கூட இல்லை. நீங்க 100% ஆண்டவருக்காக கொடுங்க. ஆண்டவரை எனக்கு பயன்படுத்தி குயவன் கையில அகப்பட்ட களிமண்ணை போல அவர் எப்படிலாம் வளர்த்தி அவர் அழகுபடுத்துவாரோ அது அவர்கிட்ட கொடுத்துருக்கணும். நம்ம சும்மா இது முடியாது அது முடியாது, நம்ம இஷ்டத்துக்கு நம்ம நடந்தோம்னா நம்மளோட வாழ்க்கையில தெய்வம் பேசவும் முடியாது, அவர் செய்கிற காரியங்களும் முடிய முடியாது. அநேக காரியங்கள் நம்மளோட சபையில எத்தனையோ பேர் HIV சுகமடைந்திருக்காங்க, கேன்சர் சுகமடைந்திருக்காங்க, எத்தனையோ விதமான கட்டியில வருவாங்க. அவ்வளோ பெரிய கட்டி 10 வருஷமா ஒரே ஜபம் தான். தண்ணி ஜபிச்சு கொடுத்த மறுநாள் கட்டியை தட்டா கட்டிட்டாங்க. கதறி கொண்டு ஓடும் சபையிலிருந்து அநேகருக்கு தேவன் அந்த சுகத்தை கொடுத்தாரு, விசாரிலிருந்து ஒரு விடுதலை கொடுத்தாரு. இதெல்லாம் எனக்கு ஆண்டவர் தரிசனத்துல காமிச்சாரு. நான் ஒருத்தருக்கு ஜெபிக்கும் போது அந்த வல்லமை என்னோட கரத்துல இருந்து இறங்கி வரதை பார்த்தா அவர் சுகமடைஞ்சது. அது சுகப்படுத்துற வரம். அப்புறம் பிசாசு ஒருத்தர் எப்படிப்பட்ட பிசாசா இருந்தாலும் நின்று ஒரு தைரியமா ஓட்டுறதுக்கு அந்த வரங்களை எனக்கு கொடுத்தாரு. பிரசங்கம் பண்றது எனக்கு நான் நின்று ஒரு செம்மனை தயாரிக்கிறதே கிடையாது. அந்த எனக்கு ஒரு வார்த்தை கொடுங்க, அதை கொண்டு நீங்க பேசுறீங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை கொடுப்பாரு, 2 அப்படியாக தேவன் அதை பயன்படுத்தி கொண்டே வராரு.
ஒண்ணு மாற்றி ஒண்ணு தேவன் செய்துக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த தம்பி சொன்னார்ல, ஹார்ட் ப்ராப்ளம் போன மாசத்துல ஒரு இந்த மாசத்துல ஒரு பிரதருக்கு அவர் யாரு, அவருக்கு 3 பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க, வைஃபு நம்மகிட்ட வச்சுறாங்க. அவருக்கு வந்து மேஜர் அட்டாக், ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. மேஜர் அட்டாக். சொந்தக்காரங்க எல்லாத்தையும் வந்து பார்க்க சொல்லிட்டாங்க. நான் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், என்னால் உங்களுக்கு பார்க்க முடியாது ஐசியூல, ஃபோன் கூட நான் அவர்கிட்ட பேசுகிறேன்ட்டு அவருக்கு ஃபோன்லேயே செலவு பண்ணேன். ஐயா நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, கரெக்டாக ஒரு சுகம் கொடுத்து உங்களை வெளியே கொண்டு வருவார். எண்ணியிருக்கிறேன் என்னமோலாம் செய்யணும், அதெல்லாம் ஒன்றுமே செய்யல. நிறைய நல்ல தேவன் வெளியே கொண்டு வந்துட்டாரு. அவர் வந்து அந்த வாசலில் நிற்கும் போது நான் பார்த்தா அவர் கை இப்படியே தான், தூக்க முடியல, அப்படியே தான் கை கிளம்ப இருந்துச்சு. அவருக்கு இப்படிதான். மறுநாள் சபை, நம்மளோட சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ்க்கு வந்தாரு. வாசல் என்னோட ஹஸ்பண்ட் நானும் அவர் முன்னுக்கு கூப்பிட்டு கையை தூக்க சொல்ல தூக்க முடியல. இவ்வளவுதான், கை இப்படியே தான் இருந்துச்சு. அந்த அபிஷேகத்துல ஜெபம் பண்ண அந்த கையை தூக்கி மேல வந்து அந்த சபை எல்லாருமே பார்த்தாங்க. அப்புறம் அவருக்கு அந்த இடத்துல அப்படியே ஒரு பெரிய ரூம்ல அந்த இடத்துல ரத்தம் கட்டி இருந்தது, யாருக்கு தெரியல. அந்த கருவறை சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி காரியங்கள்லாம் தேவன் செய்வாரு. ஸோ ஆண்டவர் நம்மளை கொண்டு நிறைய காரியங்கள் செய்யணும்னாக்க நம்ம ஆண்டவர் ஃபீல் பண்ணிக்கலாம். கர்த்தருக்காக அவர் என்ன சொல்றாரு நம்ம கேட்டு பாருங்க. எனக்கு எத்தனை வயசு? 61 வயசு. நான் இந்த வயசுலயும் 5 பேரை விட்டுட்டு, இத்தனை ஸ்தாபனத்தை விட்டுட்டு, நிறைய காரியங்கள் இருக்கு. எத்தனையோ 35 ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கணும், ரெண்டல் கட்டணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், வாட்டர் பில் கட்டணும், நிறைய காரியங்கள் இருக்கு. 45 பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும். இதுலயும் நான் விட்டுட்டு அந்ததுக்காக நான் வெளியே போகணும்னு நம்மளுக்கு வேணும். சில பேர் நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. நிறைய என்ன சொல்லுவாங்கன்னா, ஐயோ எனக்கு வந்து வயசாச்சு, எனக்கு பேர பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு ஊகம் இருக்கு, நான் அவங்கள பார்க்கணும், நான் இவங்கள பார்க்கணும். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன அழைச்சாரு தேசங்களுக்காக. ஏன்னா ஒரு பாஸ்டர் சொன்னாரு, தேசங்கள் உனக்காக காத்திருக்கு, நீ அந்த தேசங்கள்ல போய் தேசங்களுக்கு போய் அந்த இடத்துக்கு நீ கடந்து போகும்போது அப்படியாக இருக்கும் பொழுது நீங்களையும்